Hello students, in the video la nama half-life period of a reaction paapom. So half-life na enna? It is defined as the time required for the reactant concentration to reach 1/2 of its initial value. So half-life period அப்படினா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு reactant எடுத்துக்குவோம். A அப்படின்ற reactant எடுத்துக்குவோம். இதனுடைய initial concentration. So நம்ம இங்க எழுதுறது initial concentration of A வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 1 mole per liter இருக்கு. So initial concentration of A. இப்போ இது exact half-ஆ போகிறதுக்கு ஸோ 1 exact half-ஆ போகணுன்னா 0.5 mole per liter-ஆ போகணும் ஸோ இந்த 1 mole 0.5 mole-ஆ கன்வெர்ட் ஆகிறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ ஸோ டைம் டேக்கன் ஃபார் the conversion is called as the half-life period. So in the initial concentration வந்து exactா half-ஆ போறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அந்த டைமை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா half-life periodன்னு சொல்றோம். ஸோ இந்த half-life period-ஐ நம்ம T half அப்படின்னு represent பண்றோம். சரியா? ஸோ half-life period அப்படின்றது it is the time taken for the initial concentration of the reactant to exactly become half of the value அர்த்தம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த half life period first order reactionக்கு எப்படி இருக்க போகுது zero order reactionக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ first order reactionக்கு half life calculate பண்ண போறோம். ஸோ இதை எப்படி calculate பண்றது அப்படின்னா அதனுடைய rate constant equationலேருந்து நம்ம calculate பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய rate constant வேல்யூ எப்படி calculate பண்ணுவோம் K is equal to 2.303 by T into log of A0 by A. இதில் இந்த A0 அப்படின்றது initial concentration. ஸோ A0 வந்து initial concentration. A அப்படின்றது final concentration. T அப்படின்றது time. இப்போ நம்ம இதுல இருந்து half life equation வந்து derive பண்ண போறோம். இப்போ time வந்து T half அப்படின்னா T is equal to T half இருந்துச்சுன்னா நம்மளுடைய A வேல்யூ எவ்வளோ இருக்கும் ஸோ இந்த இடத்துல A அப்படின்றது ஸோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இவ்வளோ இப்போ வந்து நம்ம half life பீரியட் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோவா இருக்கும் இந்த இனிஷியல்னுடைய ஹாஃப் தான் நம்மளுடைய ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 by 2ன்னு எழுதலாம் இனிஷியலில் இருந்து ஹாஃப் எவ்வளோ வேல்யூவோ அதுதான் நம்மளுடைய ஃபைனல் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் அதனால் A is equal to A0 by 2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம் இதை ரெண்டுத்தையும் சேர்ந்தாப்புல 2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த 2 வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது K is equal to நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் 2.303 Tக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் T half சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ log A0 அப்படியே தான் இருக்க போகுது இப்போ Aக்கு பதிலாக நம்ம A0 by 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதில் இந்த A0வையும் நான் என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ இந்த 2 என்ன ஆகிடும் மேலே வந்துடும் ஸோ K is equal to 2.303 by T half into log 2ன்னு கிடைக்கும் ஸோ log 2னுடைய வேல்யூ 0.3010 ஸோ log 2க்கு இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா K is equal to 2.303 into 0.3010 divided by T half நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா K is equal to 0.6932 divided by T half நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0.6932 by T half இதுலேருந்து நம்ம T half வேல்யூ எடுத்துக்கலாம் ஸோ T half is equal to இது இந்த பக்கம் போச்சுன்னா கான்ஸ்டன்ட் இங்கே வரும்
0.6932 divided by Kன்னு நம்மளுக்கு கிடைக்கும். So இப்போ இந்த first order reaction உடைய half life period value பார்த்தோம் அப்படின்னா வெறும் 0.6932 divided by K தான். So இங்க எந்த இடத்துலையுமே reactantiனுடைய concentration இல்லை. A0ஓ ஏவோ எதுவுமே இல்லை. அப்போ half life period for a first order reaction. Therefore half life period of a first order reaction is independent of the initial concentration of the reactant. So first order reaction உடைய half life period value அந்த reactant உடைய concentration depend பண்ணல. So examல வந்து half life period for a first order reaction கேட்டாங்க இந்த derivation எழுதி இந்த value கொடுக்கணும். T half is equal to 0.6932 by K. அடுத்தது half life period for a zero order reaction எழுத போறோம். எப்படி first order reaction அதனுடைய rate constant valueல இருந்து நம்ம derive பண்ணமோ இங்கேயும் அதே மாதிரி தான் derive பண்ண போறோம். இதனுடைய rate constant value K is equal to for a zero order reaction is equal to A0 minus A by T. So இங்கேயும் T is equal to T half நம்ம எடுத்துக்கிட்டோம்னா concentration of A is equal to என்னன்னு கிடைக்கும் A0 by 2ன்னு கிடைக்கும். So இதை equation 1 இது equation 2னா 2 எடுத்துட்டு போயிட்டு 1ல நம்ம substitute பண்ணும் பொழுது K is equal to so இது அப்படியே இருக்க போகுது A0 minus Aக்கு பதிலா இப்ப நம்ம என்ன substitute பண்ண போறோம் A0 by 2ன்னு substitute பண்ண போறோம் divided by Tக்கு பதிலா T half. So இது நம்ம LCM எடுக்கணும். நான் இந்த பக்கம் வந்து இதை போட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே பக்கத்தில் இதுக்கு வந்து நம்ம LCM எடுத்தோம்னா இது என்னவா மாறும் 2A0 minus A0 by 2ன்னு வரும் divided by T halfன்னு வரும். ஸோ 2 minus 1 எவ்வளோ 1. ஸோ இந்த இடத்துல வெறும் A0 by 2 into 1 by T halfன்னு வரும். அதனால இந்த இடத்துல நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் A0 by 2 into T half. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு எப்படி கிடைக்குது K is equal to A0 by 2 into T halfன்னு வரும். ஸோ இதில் இருந்து நம்ம T halfை வெளியில் எடுத்தோம்னா T half இங்கே போகும் K இந்த சைடு வரும். ஸோ A0 by 2 into Kன்னு கிடைக்கும். ஸோ இது half life period for a zero order reaction. So இந்த வேல்யூல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல initial concentration of the reactant இருக்கு இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலால. அப்படின்னா zero order reaction உடைய half life period it depends on the concentration or the initial concentration of the reactant ன்னு அர்த்தம். Therefore half life period of a zero order reaction depends. So இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா it is directly proportional. T halfும் initial concentration of reactant they are directly proportional to each other. Reaction depends on the initial concentration of reactant. So எப்படியும் சொல்லலாம் T half is directly proportional to the initial concentration of the reactant. So இப்போ நம்ம first order reactionக்கும் zero order reactionக்கும் half life period எப்படி வந்து derive பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ இதே மாதிரி second order third orderன்னு நிறைய order இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த ஆர்டர் கொடுத்தாலும் அந்த ஆர்டருக்கான ஹாஃப் லைஃப் பீரியட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ nth ஆர்டருக்கு ஹாஃப் லைஃப் பீரியட் ஃபார் nth ஆர்டர். ஸோ இதில் வந்து ஆர்டர் 1 வந்து
இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். அதனால இந்த nth ஆர்டர் ஃபார்முலாவை n is equal to 1க்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா ஆர்டருக்கும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஸோ t half is equal to 2 power n minus 1 minus 1 divided by n minus 1 into k concentration A0 power n minus 1. ஸோ இதுதான் nth ஆர்டருக்கு உள்ள half life period calculation formula. இதுல n is equal to order of the reaction. ஸோ எல்லாருக்கும் half life period எப்படி வந்து derive பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி half life periodனா என்னன்றதும் புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.